ஒரு மன்னனோட ஆணவம் ஒரே ஒரு கேள்வியில நொறுங்கி போன கதை தெரியுமா? 100 வருஷம் இறந்த நிலையிலிருந்த ஒருவர் திரும்பவும் கண் முழிச்ச அற்புதம் எப்படி நடந்தது? வெறும் சட்டங்களா மட்டும் இல்லாம ஒரு காவியம் மாதிரி விரியிற சூரா அல் பகராவோட கடைசி பகுதிக்குள்ளதான் இந்த ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. இது வெறும் வசனங்களோட தொகுப்பு கிடையாது. இது இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கூட்டிட்டு போற ஒரு பெரிய பயணம். வாங்க, அந்த பயணத்துக்குள்ள நாமளும் போவோம். அதிகாரத்தின் உச்சமும் இறைவனின் சவாலும் இந்த பயணத்தோட தொடக்கமே ரொம்பவே சுவாரஸ்யமானது. அல்லாஹ் நபிமார்கள்ல சிலரை மற்றவங்கள விட சிறப்பாக்கினதா சொல்றான். மூசா நபிகிட்ட நேரடியா பேசினது, ஈசா நபிக்கு ரூஹுல் குதுஸ் மூலமா உதவினதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருந்தும் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. இங்கதான் முதல் பாடம் ஆரம்பிக்குது. அல்லாஹ் நாடி இருந்தா அவங்க சண்டை போடாம இருந்திருக்கலாம். ஆனா மனுஷனுக்கு தேர்வு செய்யற சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம்தான் இப்ராஹிம் நபிக்கும் நம்ரூத் மன்னனுக்கும் நடந்த அந்த சரித்திர உரையாடல். தனக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சுங்கிற ஆணவத்தோட உச்சியிலிருந்த நம்ரூத் நான் தான் கடவுள்னு வாதம் பண்ணான். அப்போ இப்ராஹிம் நபி ரொம்ப அமைதியா, என்னோட இறைவன் உயிரும் கொடுக்கிறான், மரணத்தையும் தர்றான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த மன்னன் திமிரா, நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணிக்கவும் செய்றேன்னு சொல்லிட்டு ஒரு கைதிய கொன்னு இன்னொருத்தனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான். இப்ராஹிம் நபி அவன் கூட தர்க்கம் பண்ணல. அவனை வாயடைச்சு போக வைக்கிற அடுத்த கேள்விய வச்சாங்க. நிச்சயமா அல்லாஹ் சூரியனை கிழக்குல உதிக்க வைக்கிறான். உன்னால முடியுமா? அதை மேற்கிலிருந்து உதிக்க வைப்பார்க்கலாம்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அந்த கணம் ஆணவத்தோட அச்சாணியே உடைஞ்சு போய் அந்த மன்னன் வாயடைச்சு போனான். இந்த ஒரு நிகழ்வே இந்த முழு அத்தியாயத்தோட சாராம்சத்தைச் சொல்லுது. உண்மையான அதிகாரம் யாருக்கு சொந்தம்னு இது பறைசாற்றுது. வாழ்வின் அற்புதம் மற்றும் மறுமையின் சான்று. ஒருமுறை ஒருத்தர் பாழடைஞ்சு போன ஒரு ஊர் வழியா போறாரு. செத்துப்போன இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் அவர் மனசுல நினைச்ச மாத்திரத்துல அல்லாஹ் அவரையே 100 வருஷத்துக்கு மரணிக்க வச்சு அப்புறம் உயிர்ப்பிக்கிறான். அவர் கண்முழிச்சு பார்த்தா அவர் உணவு கெட்டுப் போகாம அப்படியே இருக்கு. ஆனா அவரோட கழுதை எலும்பு கூடாகி மக்கிப் போயிருக்கு. அவர் கண்ணு முன்னாடியே அந்த எலும்புக்கூடு ஒன்னு சேர்ந்து அதுமேல சதை வளர்ந்து திரும்பவும் ஒரு முழு கழுதையா உயிர் பெற்று நிக்கிறத பாக்குறாரு. அதே மாதிரி இப்ராஹிம் நபி கேட்டப்போ 4 பறவைகளை பழக்கி அதை துண்டு துண்டா வெட்டி வேறு வேறு மலைகள்ல வச்சிட்டு அழைக்கச் சொன்னான் அல்லாஹ். அவர் கூப்பிட்டதும் அந்த பாகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பறவையா உயிர் பெற்று அவர்கிட்டயே பறந்து வந்துச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாம் மரணத்துக்குப் பிறகான வாழ்க்கைங்கிறது அல்லாஹ்வின் சக்திக்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் என்பதை நம்ம இதயங்கள்ல ஆழமா பதிய வைக்குது. நீதியான சமூகத்தின் வரைபடம். இறைவனோட அதிகாரத்தை நிலைநாட்டின பிறகு அந்த நம்பிக்கைய வச்சு ஒரு நேர்மையான சமூகத்தை எப்படி உருவாக்கணும்னு இந்த வசனங்கள் வழிகாட்டுது. இங்க தர்மத்தை பத்தி ரொம்ப அழகா பேசப்படுது. அடுத்தவங்க பார்க்கணும்னு பெருமைக்காக செய்யற தர்மம் ஒரு பாறை மேலிருக்கிற மெல்லிய தூசு மாதிரி. ஒரே ஒரு மழைக்கு மொத்தமா கரைஞ்சு போயிடும். வெறும் பாறைதான் மிஞ்சும். ஆனா அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யற தர்மம் செழிப்பான தோட்டத்துல நடுற விதை மாதிரி, அது பன்மடங்கு பலனை தரும். அதே மாதிரி ஒரு சமூகத்தோட பொருளாதாரத்தையே அழிக்கக்கூடிய வட்டி, ரிபா மிக கடுமையாக கண்டிக்கப்படுது. வட்டி வாங்குறவன் ஷைத்தானால் தீண்டப்பட்டவன் மாதிரிதான் மறுமையில எழுப்பப்படுவான்னு ஒரு எச்சரிக்கை வருது. கடன் வாங்குனவர் கஷ்டத்தில் இருந்தா அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கிறது, இல்லனா அத தர்மமாவே விட்டுடுறது எவ்வளவு சிறந்ததுன்னு இந்த வசனங்கள் சொல்லிக் கொடுக்குது. ஒரு நேர்மையான பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு இது தெளிவா வழிகாட்டுது. இந்த பெரிய பயணத்தோட இறுதியில ஒரு விசுவாசியோட முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுற 2 அற்புதமான வசனங்களோட சூரா பகரா முடியுது. ராத்திரியில இந்த 2 வசனங்களை ஓதுறவங்களுக்கு அதுவே எல்லா தீமைகளில் இருந்தும் பாதுகாப்பா போதும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.
இறைத்தூதர் தன் இறைவன் கிட்ட இருந்து வந்ததை நம்புறாரு. விசுவாசிகளும் நம்புறாங்க. நாங்க செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்க இறைவா, உன்கிட்டதான் மன்னிப்பு கேட்கிறோம். கடைசியில உன்கிட்டதான் திரும்பி வரணும்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் இஸ்லாம் முழுமையான சரணாகதி. தொடர்ந்து அவங்க பிரார்த்தனை செய்றாங்க. எங்க இறைவா, நாங்க மறந்தாலோ தப்பு செஞ்சாலோ எங்களை குற்றம் பிடிக்காதே. எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மேல சுமத்தின மாதிரி பாரத்தை எங்க மேல சுமத்திடாதே. எங்களால தாங்க முடியாததை எங்க மேல சுமத்திடாதே. எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. இது மனிதனோட பலவீனத்தை ஒத்துக்கிட்டு இறைவனோட கருணையை மட்டுமே நம்பியிருக்கிற ஒரு பணிவான பிரார்த்தனை. குர்ஆன்ல ஒரு முழு அத்தியாயமே ஒரே ஒரு குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இம்ரானின் குடும்பம். அவங்களோட அந்த அற்புதக் கதை இன்னைக்கும் நமக்கு ஏகப்பட்ட பாடங்களை சொல்லித் தருது. இந்த கதை வெறும் சரித்திரம் மட்டும் இல்ல. இது அல்லாஹ்வோட வல்லமையை நமக்கு அறிமுகப்படுத்துற ஒரு பாடம். ஏகத்துவம்ங்கிற தவ்ஹீதோட அஸ்திவாரம். இதுல வயசான காலத்துல ஒரு தந்தை மனமுருகி செஞ்ச பிரார்த்தனை, ஒரு தாய் செஞ்ச மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, ஒரு பெண்ணோட தூய்மைக்கு இறைவனே கொடுத்த சான்றிதழ், தொட்டிலில் இருந்த ஒரு குழந்தை பேசின அற்புதம்னு நம்மளை மெய்சிலிருக்க வைக்கிற பல நிகழ்வுகள் இருக்கு. வாங்க, இம்ரானின் குடும்பத்தோட வரலாற்றுல நாமும் பயணிப்போம். சூரா ஆல் இம்ரான், அதாவது இம்ரானின் குடும்பம். இந்த அத்தியாயம் அலிஃப், லாம், மீம் அப்படிங்கிற மர்மமான எழுத்துக்களோட தொடங்குது. இதோட உண்மையான அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வேதத்துல 2 வகையான வசனங்கள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஒன்னு முஹ்கமாத், அதாவது நேரடியான தெளிவான அர்த்தம் கொண்ட வசனங்கள். இன்னொன்னு முதஷாபிஹாத். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், மறைபொருளாவும் இருக்கலாம். யாருடைய மனசுல தப்பான எண்ணம் இருக்கோ அவங்க வேணும்னே குழப்பத்தை உண்டாக்க இந்த முதஷாபிஹாத் வசனங்களை பிடிச்சுக்கிட்டு தங்களுக்கு தோணின மாதிரி விளக்கம் கொடுப்பாங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆனா உண்மையான அறிவாளிகள் இது எல்லாமே எங்க இறைவன்கிட்ட இருந்து வந்ததுதான், நாங்க எல்லாத்தையும் நம்புறோம்னு சொல்லி அதோட முழு அர்த்தத்தையும் அல்லாஹ் கிட்ட விட்டுடுவாங்க. இது இந்த காலத்துல நமக்கு ஒரு முக்கியமான பாடம். குர்ஆன்ல நேரடியா சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு மறைமுகமான விஷயங்களோட முழு ஞானத்தையும் அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறதுதான் பாதுகாப்பான வழி. இறைவனை நிராகரிக்கிறவங்களுக்கு அவங்களோட செல்வமோ பிள்ளைகளோ எந்த பிரயோஜனமும் தராது. இதுக்கு பத்ருப் போர் ஒரு சிறந்த உதாரணம். அன்னைக்கு முஸ்லிம்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருந்தும் ஒரு பெரிய படைய ஜெயிச்சாங்க. எப்படி? அவங்க எண்ணிக்கையில ஜெயிக்கல, இறை நம்பிக்கையில ஜெயிச்சாங்க. அல்லாஹ் ஆதாம், நூஹ், இப்ராஹீம், இம்ரான் இவங்களோட சந்ததியினரை உலக மக்களிலிருந்து சிறப்பா தேர்ந்தெடுத்ததா சொல்றான். இம்ரான் என்பவர் பனூ இஸ்ராயீல் சமூகத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் இறைநேசர். அவரோட மனைவி ஹன்னா, அவங்களும் ஒரு சிறந்த இறை பக்தையாவார். ஹன்னாவுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லை. ஒரு நாள் ஒரு பறவை தன் குஞ்சுக்கு ஆசையா உணவூற்றுறதை பார்க்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்குள்ள குழந்தை பாக்கியத்துக்கான ஏக்கம் பெருகுது. உடனே மனசு உருகி அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, என் இறைவா, என் வயித்துல இருக்கிற குழந்தையை உனக்காகவே அர்ப்பணிக்க நான் நேர்ச்சை செய்றேன். இதை என்கிட்ட இருந்து ஏத்துக்கோன்னு பிரார்த்திக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பிறக்கப் போறது ஆனா பெண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடியே தன் குழந்தையை இறைப்பணிக்காக அர்ப்பணிக்க துணிஞ்சாங்க. இது ஒரு தாயோட தியாகத்தோட உச்சம். அல்லாஹ் அவங்களோட பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டான். ஆனா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவங்க லேசா ஏமாற்றத்தோட, இறைவா, நான் ஒரு பெண்ணை அல்லவா பெற்றெடுத்தேன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல பைத்துல் மக்தீஸ் ஆலயத்தோட சேவைக்கு ஆண் பிள்ளைகளை மட்டும்தான் அர்ப்பணிப்பாங்க. ஆனா அல்லாஹ், அவள் பெற்றெடுத்ததை நான் நல்லாவே அறிவேன். ஆண் என்பவன் பெண்ணை போன்றவன் அல்லன்னு சொல்லி அந்த பெண் குழந்தை மூலமா ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தப் போறதை சூசகமா உணர்த்துறான். அக்குழந்தைக்கு மரியம்னு பெயரிடப்பட்டது. நேர்ச்சையின்படி குழந்தை மரியம் பைத்துல் மக்தீஸின் பொறுப்பாளரா இருந்த மரியமின் தாய் வழி உறவினரான சக்கரியா நபியின் பராமரிப்பில் விடப்பட்டார். அவர் மரியமுக்காக மிஹ்ராப்னு ஒரு தனி அறையை ஒதுக்கினார். அவர் எப்போ அந்த அறைக்குள்ள போனாலும்
மரியம் கிட்ட விதவிதமான உணவுகள் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த பருவத்துல கிடைக்காத பழங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அவர், மரியமே, இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்டப்போ அந்தச் சிறுமி கொஞ்சம் கூட தயங்காம, இது அல்லாஹ் கிட்ட இருந்து வருது, அல்லாஹ் தான் நாடியவங்களுக்கு கணக்கில்லாம கொடுப்பான்னு பதில் சொன்னாங்க. இந்த அற்புதத்தை நேர்ல பார்த்த சக்கரியா நபிக்கு தனக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசை பிறந்தது. அவரோ ரொம்ப வயசானவர், அவங்க மனைவிக்கும் குழந்தை பாக்கியமில்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காம அதே இடத்துல நின்னு, என் இறைவா, எனக்கும் உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல குழந்தைய கொடுன்னு பிரார்த்தித்தார். அவர் தொழுதுகிட்டிருந்த போதே வானவர்கள் தோன்றி, அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யா என்ற மகன் பிறக்கப் போறதா நற்செய்தி சொல்றான் என்றார்கள். அந்த மகன் ஈசா நபியை மெய்ப்படுத்துபவராகவும் கண்ணியமானவராகவும் ஒரு சிறந்த நபியாகவும் இருப்பார்னும் அந்த நற்செய்தி சொல்லுச்சு. ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில இறைவணக்கம் செஞ்சுகிட்டு இருந்தப்போ வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முழு மனித உருவத்துல அவங்க முன்னாடி தோன்றினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்க இறைவனோட தூதன், உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான மகனை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னார். ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போன மரியம், எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில எனக்கு எப்படி ஒரு மகன் உண்டாக முடியும்னு கேட்டாங்க. அதுக்கு வானவர், அப்படித்தான் நடக்கும். அது எனக்கு ரொம்ப சுலபம்னு உங்க இறைவன் சொல்றான். அவரை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் எங்களிடமிருந்து ஒரு அருளாகவும் ஆக்குவோம். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம்னு சொன்னார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்றாங்க. பிரசவ வலி அவங்களை ஒரு பேரீச்சை மரத்தோட அடிக்கு கொண்டு போய் சேர்த்தது. வலியாலையும் அவமானத்தாலையும் நான் இதுக்கு முன்னாடியே செத்துப் போயிருக்கக் கூடாதான்னு வருந்தினாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு கீழே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. கவலைப்படாதீங்க, உங்க இறைவன் உங்களுக்கு கீழேயே ஒரு நீரோடையை உண்டாக்கியிருக்கான். இந்த பேரீச்சை மரத்தை உலுக்குங்க, அது உங்க மேல பழங்களைப் போடும். சாப்பிடுங்க, குடிங்க, மனச நிம்மதியா வெச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு. கூடவே யாராவது வந்து கேட்டா, நான் இன்னைக்கு பேசாம இருக்க நோன்பு நோற்றிருக்கிறேன்னு சொல்லிடுங்கன்னும் அறிவுறுத்துச்சு. குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மக்கள் பழிக்க ஆரம்பிச்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா தன்னோட மடியில இருந்த பச்சிளம் குழந்தைய நோக்கி கையை காட்டினாங்க. அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்து, தொட்டிலில் இருக்கிற குழந்தைகிட்ட நாங்க எப்படி பேசுறதுன்னு கேலி செஞ்சாங்க. அடுத்த நொடி அல்லாஹ்வின் மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. சில நாட்களேயான அந்த பச்சிளம் குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவா பேச ஆரம்பிச்சார். நிச்சயமா நான் அல்லாஹ்வின் அடிமை. அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், என்னைய நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியமுள்ளவனா ஆக்கியிருக்கான். நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் தொழுகையையும் சகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு கட்டளையிட்டிருக்கான். என் தாயாருக்கு நன்றி செய்யும்படியும் சொல்லியிருக்கான். நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் மீண்டும் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகட்டும்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. ஈசா நபி தன்னை அல்லாஹ்வின் அடிமைன்னு தான் அறிமுகப்படுத்தினாரே தவிர மகன்னு சொல்லல. அல்லாஹ் கிட்ட ஈசா நபியோட உதாரணம் ஆதம் நபியோட உதாரணம் மாதிரிதான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மை மண்ணால படைச்சு ஆகுன்னு சொன்னான், உடனே அவர் ஆகிட்டார். அப்பா இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது ஆச்சரியம்னா, அப்பாவும் அம்மாவுமே இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது அதைவிட பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதனால ஈசா நபியை கடவுள்னு சொல்றது அறியாமைன்னு இஸ்லாம் சொல்லுது. இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தவ்ராத்தையும் இன்ஜீலையும் கற்றுக் கொடுப்பான். இஸ்ராயீலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாஹ்வின் அனுமதியைக் கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும். பிறவிக் குருடர்களையும் வெண்குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாஹ்வின் அனுமதியைக் கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். நீங்கள் முமின்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். ரிபா, அநியாயமான நிதி ஆதாயம்
அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிரான போராக அறிவிக்கப்படுகிறது. ஏன் இவ்வளவு கடுமையானது? ஏனெனில் செல்வத்தில் அநீதி சமூகங்களை அழித்து இதயங்களை கடினப்படுத்துகிறது. குரானில் உள்ள மிக நீளமான வசனம் கடன்களை எழுதுதல், சாட்சியாளர்களை அமைத்தல் பற்றி தெளிவாக விவரிக்கிறது. ஏன்? ஏனெனில் இஸ்லாம் உரிமைகளை பாதுகாக்கிறது, நம்பிக்கையை பாதுகாக்கிறது, நியாயத்தை பாதுகாக்கிறது. நம்பிக்கை என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, இது நடைமுறைக்குரியது. விஷயங்களை தெளிவாக எழுதுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், வெளிப்படையாக வாழுங்கள். இந்த ஜுஸ் உள் வலிமையை உருவாக்குகிறது. இது அல்லாஹ்வின் முழுமையான அதிகாரம். தௌஹீத் பற்றிய உண்மையான புரிதல், நம்பிக்கை, சுதந்திரம், மறுவாழ்வில் உறுதி, நிதி நீதி, ஆவணப்படுத்தலின் முக்கியத்துவம், ஆணவத்திலிருந்து பாதுகாப்பு, தீர்க்கதரிசிகளின் ஒற்றுமை, நீதிக்காக தியாகம், நிலைத்தன்மைக்கான பிரார்த்தனை ஆகியவற்றை கற்பிக்கிறது. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழிகாட்டிய பிறகு எங்கள் இதயங்களை நேரான பாதையிலிருந்து திசை திரும்ப விடாதே. ஆணவம் நுழைந்தால் வழிகாட்டுதல் இழக்கப்படலாம். நிலைத்தன்மைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஆமீன்.